பாரதி பேசுகிறேன். இந்த சம்மர் சீசனுக்கு நான் வித்தியாசமாக மோர் வகைகள் தான் நான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து நம்ம நீர்மோரில் சாப்பிடுவோம். இன்றைக்கி வித்தியாசமாக வெண்பூசணி வச்சு நான் நீர்மோர் செய்ய போகிறேன். அது ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெள்ளை பூசணி வந்து ஒரு கப் கட் பண்ணியிருக்கேங்க. அதை வந்து ஒரு கப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூட வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன், அதை இதில் சேர்த்திக்கலாம். ஒரு துண்டு வந்து இஞ்சி, கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து, மல்லி இலை கொஞ்சம் ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூனு, உப்பு, தயிர் நல்லா ஒரு கப்பு அதையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே நம்ம வடிச்சுக்கலாங்க. அப்படியே இதை ஃபில்ட்ரு பண்ணலாங்க. இந்த வெள்ளை பூசணிக்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சிங்க, ரொம்ப குளிர்ச்சி. ரெண்டாவது இந்த வெய்ய காலத்துக்கு இதை அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா உடல் வந்து ரொம்ப குளுமையாக இருக்கும். அப்புறம் நுரையீரல் கூட ரொம்ப நல்லதுங்க, வெயிட் லாஸ் பண்ணோம். அதனால் அந்த சம்மருக்கு இந்த மாதிரி நீர் மோரில் வெள்ளை பூசணி சேர்த்து யூஸ் பண்ணுங்கள். இதை ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்கலாங்க. இதே மாதிரி நீங்களும் இந்த வெள்ளை பூசணிக்காய் நீர்மோர் இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த மோர் தான் செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு மாங்காய், கொஞ்சம் கட் பண்ண மாங்காய் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். ஒரு துண்டு வந்து இஞ்சி, பச்சை மிளகாய் வந்து ஒரு கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு அளவாக. தயிர் வந்து ஒரு கப்புங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், இதை நம்ம அப்படியே வடிச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து வடிச்சுக்கலாம், இது ரொம்ப கெட்டியாக இருக்கும். பாருங்கள், இதை நம்ம வடிச்சுக்கலாம். பாருங்கள், நான் வடிச்சிட்டேன். ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். அந்த கிளாஸில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் திருவண்ண மேங்கோ போட்டுக்கலாம். ஐஸ் க்யூப் வந்து ஒரு 2-3 போட்டுக்கலாம். கொஞ்சம் பூந்தி அதை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திக்கிட்டு இந்த மோரை நம்ம இந்த ஜாரில் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இது கிளாஸில் ஊற்றிட்டுருக்கேன். பார்க்கவே எப்படி இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம மாங்காய் மோர் செஞ்சுக்கலாங்க. மாங்காய் மோர் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கப் வந்து மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட வந்து இஞ்சி வந்து ஒரே ஒரு துண்டு, மல்லி இலை கொஞ்சம், கருவேப்பிலை, பொடுசு நறுக்குன்னா பச்சை மிளகாய் 1, ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு, கொஞ்சம் பெருங்காயம், தயிர் வந்து நல்லா கெட்டி தயிருங்க. அது வந்து ஒரு 3 கரண்டி சேர்த்துக்கலாம். இந்த சம்மர் சீசனில் தான் நமக்கு மாங்காய் கிடைக்கும். இப்போ தான் நம்ம மாங்காய் மோர் செய்ய முடியும். அது கூட கொஞ்சம் அளவாக உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி நல்லா விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அதுக்கு நல்லா மிதங்கிற அளவுக்கு நல்லா ஊற்றி அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை அப்படியே நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். மோர் நல்லா வடிச்சிட்டேங்க. இதை வந்து நம்ம ஒரு எதில் ஊற்றி குடிக்கிறோமோ அதில் வந்து நம்ம வந்து ஐஸ் க்யூப் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் மோர் இதில் சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், இந்த சம்மர் சீசனுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக நம்ம வந்து மோருக்கு செஞ்சு சாப்பிட்லாம். இது இன்றைக்கு வந்து நம்ம மேங்கோவில் தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இது மேலே இந்த மாதிரி பொடியை நறுக்கின மேங்கோவையும் தூவி குடித்தோம்னா ரொம்ப டேஸ்ட். குக்கும்பர் பட்டர் மில்க் செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு கப்பு வந்து குக்கும்பரை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நாட்டு வெள்ளரிக்காய் தான். அப்புறம் அது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை, பச்சை மிளகாய் வந்து 1 கட் பண்ணியிருக்கேன். அது இஞ்சி வந்து ஒரு துண்டு வந்து பொடுசாக நறுக்கியிருக்கேங்க, அது இதோடு சேர்த்துக்கலாம். ஜீரகம் வந்து அரை ஸ்பூனு, கொஞ்சம் சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூனு, இதுக்கு அளவாக உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு தயிர் வந்து எந்த கப்பில் குக்கும்பர் எடுத்தோமோ அதில் ஒரு கப் வந்து தயிர் எடுத்துக்கலாம். இதெல்லாம் போட்டு
கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. ரம்யா பாருங்கள், நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை வந்து நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கலாங்க. அதில் கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டுக்கலாம். போட்டு நம்ம இந்த வெள்ளரிக்காய் மோரை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த கண்ணாடி டம்ளரில் ஊற்றிட்டேன். இது வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியானது. இந்த வெள்ளரிக்காய் நீர்மோர் இந்த சம்மரில் வந்து நம்ம அடிக்கடி இந்த மாதிரி குடிச்சு வந்துட்டோம்னா நமக்கு உடல் குளிர்ச்சியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நெல்லிக்காய் நீர்மோர் செஞ்சுக்கலாங்க. ஒரு 4 நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண அந்த நெல்லிக்காய் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாங்க. இது கூட வந்து ஒரு பச்சை மிளகாய் 2 துண்டு, இஞ்சி வந்து நல்லா அந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணியிருக்கேன், அதை இதோடு சேர்த்திக்கலாம். அப்புறம் மல்லி இலை கொஞ்சம், அப்புறம் கருவேப்பிலை, ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, இதுக்கு அளவாக உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தயிர் நல்லா 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதோடு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து ரொம்ப நல்லதுங்க. நெல்லிக்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது இந்த சம்மரில் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம குடித்தோம்னா உடம்பு வந்து சூட்டை வந்து தணிக்கும், கால்சியத்தும் கிடைக்கும். பாருங்கள், ரொம்ப குளிர்ச்சியானது. இந்த சம்மர் சீசனுக்கு நீங்களும் இந்த மாதிரி விதவிதமான நீர்மோர் மசாலா மோர் செஞ்சு இந்த எல்லா வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரதியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபி சந்திக்கிறேன். வணக்கங்க.